ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானவர்களை பற்றி பார்ப்போம். அவங்க ஏன் படைக்கப்பட்டாங்க, அவங்களோட வேலை என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்ஷால்லா ஃபுல்லாக பார்க்கலாம். இறைவன் வானத்துல தன்னோட மாபெரும் அரசாங்கத்தை நீரின் மேல அமைச்சிருக்கான். அவனை வணங்கி வழிபடுவதற்கும் அவனோட கட்டளைகளை ஏற்றி நடக்கிறதுக்கும் ஒளியால வானவர்களை படைச்சான். இந்த வானவர்கள் பல்வேறு தோற்றத்துல காட்சியளிக்கிறாங்க. மென்மையான உடல்களை கொண்டவர்கள். வானவர்களோட இருப்பிடம் வானமாகும். இவரில் ஆண் பெண் பாலினம் இல்லாதவங்க. இவர்களுக்கு தூக்கமோ உணவோ கிடையாது. திருமணமோ குழந்தைகள் பெற்றுக்கொள்வதோ இல்லை. தொழுகை, இறைவனை துதித்தல் போன்ற வணக்கங்கள்ல ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. வானவர்கள்ல சிலருக்கு சில பொறுப்புகளை இறைவன் வழங்கியிருக்கான். வானவர்களோட தலைவரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். அவங்க இறை தூதர்களிடத்துல மனித தோற்றத்துடையே சென்று இறை செய்திகளை கொடுப்பாங்க. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் இருமுறை தமது சொந்த தோட்டத்தில் 600 ரெக்கைகளுடன் வானத்தை மறைக்கும் விதமாக காட்சி தந்திருக்காங்க. வானங்களிலும் பூமியிலும் உள்ள வானவர்கள் அனைவருமே இறைவனுக்கு சஜிதா செய்கிறாங்க. அவங்க ஆணவம் கொள்வதில்லை, பெருமை அடிப்பதில்லை. தங்களுக்கு மேலான சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு பயப்படுறாங்க. இறைவனால் ஏவப்பட்டதை அப்படியே நிறைவேற்றுவார்கள். அவர்கள் வானம் பூமி என இல்லாத இடமே கிடையாது. இறைவன் ஏவலை எதிர்பார்த்து அணிவகுத்து காத்திருப்பாங்க. இறைவனை போற்றி தியானம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவனின் உத்தரவு கிடைத்ததும் அவர்கள் அக்கட்டளைக்கு பணிந்து அஞ்சி நடுங்கி தங்களின் இறக்கைகளை ஒன்றோடு ஒன்றாக அடித்துக் கொள்வார்கள். இதுதான் வானவர்கள் பற்றி நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.